ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தகுடி தமிழர் குடி என்பதற்கு ஆதாரமாக பேரரசர் ராஜராஜ சோழன் வாழ்ந்தார். 5000 ஏரிகளை கட்டமைத்தார். ஏன் இன்று சென்னையில் உள்ள 55 லட்சம் மக்களுக்கு அவர் பங்காளியான வீரநாராயணன் அவர்கள் வெட்டி வைத்த ஏரியில்தான் தான் இன்று தண்ணீர் பருகுகிறார்கள் என்பது உண்மை. அதுபோன்று தான் அன்னார் காடுவெட்டி குரு அவர்களின் சேவை வன்னிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் இனத்திற்கே பேருதவியாக அமைந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் காண்பது அவருடைய அபிமானிகள் அவருக்கு பதாகைகள் அமைத்து தங்களுடைய நன்றி கடனை செலுத்துவதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். போட்டோவின் மேற்பகுதியில் சந்தன கடத்தல் வீரப்பன் அன்னார் அவர்களும் அன்னார் பிரபாகரன் அவருடைய போட்டோவும் போட்டு அவர்களில் இருவரையும் அண்ணன் காடுவெட்டி குருவோடு இணைத்து கௌரவித்தது தமிழர்களின் பெருமையை காட்டுகிறது. இந்த பதாகைகளும் காண்பதற்கு கண்கோடி வேண்டும். இங்கே அவருடைய அபிமானிகள் அவருக்கு நன்றி கடன் செலுத்துவதாக இந்த பதாகைகள் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் இதயத்தில் அவர் ஆழமாக பதிந்திருக்கிறார் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை, மறைப்பதற்கில்லை. இதுதான் உண்மை நிலவரம். எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் அண்ணன் காடுவெட்டியாரின் அபிமானிகள் குறைவதாக யாரும் எண்ண முடியாது. இதுவும் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவருடைய வணக்கத்துக்குரிய சின்னம்மா, அதாவது சுதந்திர போராட்ட தியாகி, தமிழ்நாடு சட்டசபையில் முதல் வன்னியர் பெண் எம்எல்ஏயாக உள்ளே நுழைந்தவர்கள். அவருடைய 134வது நினைவு நாள் வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடலூரில் நடைபெறுகிறது. இதுவும் அவருடைய சமாதி ஓரமாக கூகுள் பே அனுப்பி வைத்து மணிமண்டபம், அதாவது சமாதியை அழகாக கட்டுவதற்கு அவருடைய அபிமானிகள் உதவி செய்வார்கள் என்று அவருடைய அலைபேசி எண்ணையும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இது அண்ணன் காடுவெட்டி குருவினுடைய சமாதி ஓரமாக எடுத்த அந்த புகைப்படம் பதாகை. இது மீளாத துயர் கொண்ட அன்னாரின் சமாதி. சேலம் அர்த்தநாரீஸ்வரமாவின் உறவினர் இங்கே உறங்குகிறார். மகாத்மா காந்தியின் குருநாதரான நாகப்படையாச்சியின் உறவினர் இங்கே மீளா துயர் கொண்டிருக்கிறார். கடலூர் SS ராமசாமி படையாச்சியாரின் உறவினரான அண்ணல் காடுவெட்டி அவர்கள் மீளா துயரத்துடன் இங்கே அமரராகியிருக்கிறார். அவருக்கு அவருடைய அபிமானிகள் நன்றி கடனை செலுத்துகிறார்கள். இதோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நட்சத்திரம் விழும், சூரியன் விழும், சந்திரன் விழும், எழும். ஆனால் அதுபோன்றுதான் அண்ணல் காடுவெட்டியாரின் மீண்டும் இந்த பூ உலகத்தில் வருவார். இந்த வன்னியர் சமுதாய மக்கள் அல்லாமல் மற்ற ஏனைய தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு தோளோடு தோள் நின்று உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு
இருக்கிறோம். இது ஜே குரு அவர்களின்